மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். தீபத்தூண் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்தில்தான் இருக்கிறது, அதில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற பக்தர்களுடைய கோரிக்கை நியாயமானது அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இது அயோத்தியாவுக்கு நிகரான ஒரு தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். அயோத்தியால அதன் பிறகு நடந்த குழப்பங்கள் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஏறத்தால் அதே மாதிரி ஒரு தீர்ப்பாகத்தான் இது அமைந்துள்ளது. அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ ஒரு வரலாற்று விஷயம் அதுல நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் இல்லை என்றால் டவுட் இருந்தால் அது யார் கிளியர் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா கோர்ட் கிடையாதுங்க. அது யாரு கிளியர் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரியன்ஸ் தான் கிளியர் பண்ண முடியும். அதாவது அதுல இருக்கின்ற வல்லுநர்கள் தான் கிளியர் பண்ண முடியும். ஒரு சாமிநாதன் சென்று அங்க மலையேறி இல்ல தீபத்தூண் என்று சொல்வதற்கும் ஒரு ஹிஸ்டாரியன் அதே விஷயத்தை சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் ஹிஸ்டாரியன் ஃபேக்ட்ஸ்ல போவார். இவர் எனக்கு தெரியவில்லை, எதை வைத்து அப்படி சொல்லியிருக்கிறார் எனக்கு புரியவில்லை. அப்ப இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. அப்ப இதற்காக ஹைகோர்ட் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் தாராளமாக ஒரு இன்டர்நேஷனல் பேனல் ஆஃப் ஹிஸ்டோரியன்ஸ் அமைத்துக் கொண்டு அவர்களை இங்க வர வைத்து அவர்களை வைத்துக் கொண்டு நம்ம ஏன்னா இப்ப லோக்கல் ஹிஸ்டோரியன்ஸ் சொல்லிடுவாங்க, இல்ல இவர் பாஜக ஹிஸ்டோரியன் இல்லைன்னா திமுக ஹிஸ்டோரியன் என்று சொல்லிடுவார்கள். அதற்கு வழிவகை செய்யாமல் தாராளமாக இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கலாம். அதை செய்யாத காரணமாக இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏனென்றால் சுவாமிநாதனுடைய அதே தீர்ப்பை இப்போ ஒரு டிவிஷன் பெஞ்ச் அதனால அங்கீகரித்து இருக்கிறது. அவர்களும் அங்கே செல்லவில்லை, அதை பார்க்கவில்லை. அதனுடைய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். பிரச்சனை இதுதானுங்க. பிரச்சனை இது ஒரு வரலாற்று நிகழ்வா இருக்கிறது. அந்த வரலாற்று நிகழ்வு எந்த அளவுக்கு உண்மை, தீபத்தூணா இல்ல சர்வே கல்லா என்ற அந்த விஷயத்தை இன்னும் நிலைநாட்டவில்லை. ஒரு ஜட்ஜினால் அதை நிலைநாட்ட முடியாது. ஏனென்றால் அவருக்கு அதற்கான கெப்பாசிட்டி கிடையாது, கேப்பபிலிட்டி கிடையாது, அவருக்கு அதற்கான ஹிஸ்டாரிக்கல் நாலேஜும் கிடையாது. தீபத்தூணா அல்லது நில அளவைக்கல்லா என்ற தெளிவு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்கிறீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.